ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையில் ஒரு விஷயம்னு சாதாரணமா சொல்ற, ஆனா அந்த விஷயம் எப்படிப்பட்டதுங்கிறதா முக்கியம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல நாம பேசுறத அவங்க ஒட்டி கேட்டதே தப்பு. நான் ஏதோ என் மனசுல தோன்றத கேட்டேன். அதையும் தாண்டி நான் மூர்த்தி தான் பண்ணாருன்னு சொன்னா என்ன? அதுக்கு இவ்வளவு வார்த்தையை பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், என்னாலையும் திரும்ப பேசியிருக்க முடியும். ஆனா வேண்டான்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வாய் நிறைய என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள நானும் கூட பிறந்த அக்காவா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. ப்ளீஸ் எழில், இத நான் கூட பிறந்தவங்கிறதுக்காக சொல்லல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை மறந்துருங்க. கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. கயல், அவங்களே திரும்ப வந்து என்கிட்ட சகஜமா பேசினாலும் என்னால சகஜமா இருக்க முடியாது. இவ்வளவு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதுவும் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட வேண்டாம், ஒரு சாதாரண மனுஷனை கூட கன்சிடர் பண்ணாம இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறாங்க. இப்படி பேசினா என் மனசு கஷ்டப்படும் தெரியாதா? விடுங்க எழில், அவங்க ஏதோ நம்ம மூர்த்தியை பத்தி தப்பா பேசிட்டோங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு சாரி மட்டும் கேட்டுடுங்க, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். இது நான் சாரி கேட்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ண சொல்லு? நான் எதுக்கு கையில் சாரி கேட்கணும்? இங்க பாரு, நான் தப்பு பண்ணியிருந்தா அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். ஆனா எந்த தப்பு பண்ணாம என்னால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நியாயமா அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க தான் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும். என்ன எழில், இத நான் ஈகோவாலையோ ஆம்பளைங்கிற ஆணவத்திலையோ நான் எதை சொல்லல. என் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாரு கயல், உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் எவ்வளவு வேணா விட்டு கொடுத்து போவேன், ஓகே? ஆனா எதுக்காகவும் நான் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது. மூர்த்தியை பிளேம் பண்ணணுங்கிறது என் இன்டென்ஷனே கிடையாது. நான் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு உனக்கே தெரியும்ல. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருந்திருந்து அதால எதுவும் ப்ராப்ளம் பெருசாயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் நான் கேட்டேன். அதுவும் நான் ஸ்டேஷன் போயிட்டேன், எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுக்கிறதுக்காக நான் கேட்கல. தேவிக்கும் விக்னேஷ்க்கும் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சுல, அவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது எழில், நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க. இந்த நேரத்துல எதை யோசிச்சாலும் அது சரியான விஷயமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க ப்ளீஸ். இத மனசுலயே வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா பேச்சு மட்டும் இல்ல, பிரச்சனையும் பெருசாயிடும். கேஷுவலா விட்டுருங்களேன். கையில் நானும் மனுஷன்தான், எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு. கோபம் ஆதங்கெல்லாம் வரதான் செய்யும். எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது எப்பவுமே. எழில், புரியுதா? தேவையில்லாம பேசிக்கிட்டேன். இங்க பாருதானோ, மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்தாத. அவர் பாவம். நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரை நம்ம காயப்படுத்த கூடாது தானே. அத்தை, ஆளாளுக்கு நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு வந்து அறிவுரை சொல்லாதீங்க. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் யார பத்தி பேசினாரு? உங்க பிள்ளைய பத்தி சந்தேகப்பட்டு பேசினாரு தானோ. அவரை உங்களால ஒரு வார்த்தை ஏன்னு கேட்க முடியல. ஆனா ஏன்னு கேட்ட என்ன? எல்லாரும் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி என்னத்த உங்க பிள்ளைய விட உங்க மருமக வசதியா போயிட்டாருன்னு எனக்கு கூட புரியல. அவர் இப்படி பேசும்போது என் பிள்ளை அப்படி பண்ணல, நீங்க அப்படி நினைச்சது தப்பு மாப்பிள்ளன்னு அவர் ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? நான் அவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு ஆளாளுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்படி இருக்காதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் புருஷனுக்காக நீங்க யாரும் பேச மாட்டீங்க, பேசுற என்னையே பேச வேண்டாம்னு சொல்றீங்க. அப்ப அவர் என்னத்த அனாதையா? சொல்லுங்க சொல்லுங்க.
என்ன தானோ இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதான் அதை எல்லாரும் பேச வைக்கிறீங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு எப்படியா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு என் புருஷன் முக்கியம். அவரு சொன்னதை நினைச்சா இப்ப கூட எனக்கு கோவம் வருது. இனிமே என் புருஷன் இங்க யாராவது மட்டும் தட்டி பேசினாலோ தப்பா சொன்னாலோ இந்த தனம் கோவப்படுவான்னு எல்லாருக்கும் தெரியணும். தனம், ஏய் ஏய், என்னம்மா தனம் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா?